வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா YAMAHA R15 வெர்ஷன் 2 60,000 மேலே செலவு பண்ணி பைக் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட V2 V3 பைக் இருக்குது, ஃபுல்லாக ஆக்சரிஸ் லோட் பண்ணி பாடி கிட் போட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்னை பெரம்பூரில் இருக்கக்கூடிய NUTSANDBOLTS ஷாப் தாங்க வந்திருக்கும். ஸோ உங்கள் ஷாப்போட தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்புறம் நிறைய R15 பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நம்மளால் ரெகுலராக வந்து வீடியோ பண்ண முடியல. ஸோ இது வந்து R15 V2 AP ரெஜிஸ்ட்ரேஷன் ஆந்திராலேருந்து NUTSANDBOLTS அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காரு கஸ்டமரு. ப்ரோ அவர் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் ரெடி பண்ணணும் தாட்டில் வந்தாரா இல்லை நீங்கள் பேசி? ஆமாம் ப்ரோ, கஸ்டமர் வந்து வண்டி ரொம்ப ஓல்டு சென்டிமெண்ட்டாக வச்சுருக்காரு. ஸோ வண்டி கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண சொல்லி நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து சஜஷன் கேட்டு R1 பண்ணலான்னா R1 வந்து நிறையா பண்ணிட்டாங்க. ஸோ R6 இருக்குது, நம்மகிட்ட R3 இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர் நம்மக்கிட்ட வந்து R6 பண்ணலான்னு ஃபோட்டோஸ்லாம் கேட்டு இந்த மாதிரி கலர்லாம் சூஸ் பண்ணி எல்லாம் நம்ம கம்ப்ளீட்டாக டோட்டலாக ரெடி பண்ணி இப்போ நிப்பாட்டியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து செம்ம ஹாப்பி. நாளைக்கு தான் வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாங்க. நம்மக்கிட்ட தான் பண்ணணும், NUTSANDBOLTஸில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஒர்க்கெலாம் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்து வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சரிங்க ப்ரோ, இதில் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கும்போது சொல்லியிருந்தீங்க பாடி கிட் வேணுனாலும் நம்ம தனியாக பண்ணி கொடுக்கலாம், இல்லை ஆக்சரிஸ் எது வேணுனாலும் தனியாக பண்ணி கொடுக்கலான்னு. ஸோ இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் சொன்னீங்கன்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ சொல்லிடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து R15 வெர்ஷன் 2 வந்து ஸோ இந்த வண்டியில் வந்து R6 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் பாடி கிட்டு ஃபுல் கம்ப்ளீட் பெயிண்டிங்கு அக்சசரிஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு R6 ஹெட் மாஸ்க். இது வந்து இந்த கிட்டுக்கு தான் செட் ஆகும்லாம் கிடையாது, டேரக்ட் ஃபிட்டு, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே கிடையாது. V2 ஹெட்லைட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மட்டும் வேணும்னா கூட பண்ணிக்கலாம், சைட் ஃபேரிங் ஒரிஜினல் கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக R6 மாஸ்க்கு, R6 சைட் பேனல் வித் அண்டர்வெல்லி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கை பாருங்கள். ஸோ DRL, ஸோ ப்ரொஜெக்டர் லைட்டு, ஸோ ப்ரொஜெக்டர் லைட்டெல்லாம் நல்லா உங்களுக்கு த்ரோ தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி த்ரோ வரும். ஸோ இது கஸ்டமருக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஃபாக் லைட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்ம ஒயிட் எல்லோ டபுள் கலரில் அதுவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ R6 சைட் பேனல் அண்டர்பெல்லி, இந்த R6 சைட் பேனல் வித் அண்டர்பெல்லி மட்டும் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 2500 வித்தவுட் பெயிண்டில் வரும். ஸோ ஹெட் மாஸ்க் பார்த்தீங்கன்னா வெறும் ஹெட் மாஸ்க் வித் வைசர் வந்துடும், வித்தவுட் பெயிண்ட்டு 2200 வரும். ஸோ இதுவும் R6 ஃப்ரண்ட் மட்கார்டு தான். R15 வெர்ஷன் 2க்கு மட்டும் டேரக்ட் ஃபிட்டு. ஸோ V3 V4க்குலாம் செட் ஆகும், V2க்கு மட்டும் தான் செட் ஆகும். இது வேணும்னா 1000 rupees வித்தவுட் பெயிண்டில் வரும். ஸோ அலாயெல்லாம் கோல்டன் குரோம் கோல்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோர்க் லெக்ஸு, டாப் பிளேட்டு, இன்ஜினு, ஸோ உள்ளே இருக்கிற ஃப்ரேம் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அக்சசரிஸ் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேலிப்பர் ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம் பிரம்போது. ஸோ ஃபோர்க் ஸ்லைடர் ஒன்று போட்டிருக்கோம், ப்ளூ கலர் ரேசிங் ஹோஸ் போட்டிருக்கோம். மிரரும் பார்த்தீங்கன்னா வந்து R6 ஸ்டைல் மிரர் தான் இது. இது நேக்கட் பைக்கோட மிரர் நம்ம ஆல்ட்ரு பண்ணி இதுக்கு டேரக்ட் ஃபிட் மாதிரி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது 360 டிகிரி தான், இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட்டு டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடாமீட்டரும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாமீட்டர் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்துடும் உள்ள. ஸோ எந்த மாதிரி டிசைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட நம்மளே பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ஒரு 5-6 டிசைன் இருக்குது இந்த மாதிரி, அது மாதிரி பண்ணிடலாம். ஸோ இதோட காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1600 வரும். ஸ்பீடாமீட்டர் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸ்பீடாமீட்டர் வேணும்னா ஸ்பீடாமீட்டர் தனி காஸ்ட் வரும். ஸோ அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரம்போ பிரேக் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஒரு RCBயோட கிரிப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், குயிக் த்ராடல் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில்ஸ் V2க்கு மட்டும் டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே. ஸோ பிரம்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500, ஆயில் கேன் மட்டும் பார்த்தீங்கன்னா 600 வரும், கிரிப்பு வந்து 500, குயிக் த்ராடல் 500. ஸோ கீக்கு கூட நம்ம வந்து ஜாக்கெட் போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 வரும். ஸோ அப்புறம் வந்து இது வந்து R6 டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே V2க்கு மட்டும் ஒரு R6 டேங்க்கு, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுமே கிடையாது, எந்த ஒரு உங்களுக்கு அப்படி இப்படின்லாம் தெரியாது. ஸோ பாருங்கள் கேப்பெல்லாம் எப்படி இருக்குது. இந்த ஓல்டு டேங்க்லாம் நிறைய கேப்பெல்லாம் வரும். ஸோ நம்ம டேங்க் வந்து இந்த R6 டேங்க் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டு எந்த ஒரு இதுவுமே வராது, சீட்டெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த டேங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 வித்தவுட் பெயிண்டில் வந்துடும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஒர்க் இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 வெர்ஷன் 4 ரேசிங் ஃபுட் பெக்ஸ் வந்து V2ல இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இது டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து டேரக்ட் ப்ளக் அண்ட் ப்ளே இருக்குது. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஒரு கிளாம்ப் தனியாக வரும், அந்த கிளாம்ப்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கிளாம்போட ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும் பேரு லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. ஸோ இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து சோகாஸ் பிராண்டில் வரும். இந்த ஃபுட்ரெஸ்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 வரும்.
ஸோ அப்புறம் டெயில் கிட்டு பார்த்தீங்கன்னா R6 மாடல்லையே ஒரு டெயில் கிட்டு. ஸோ R6 மாடலில் ஒரிஜினல்லாம் கிடையாது, R6 மாடலில் சும்மா வீட்டுக்கு செட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணியாச்சு. ஸோ இந்த டெயில் கிட் பார்த்தீங்கன்னா 1500 வித்தவுட் பெயிண்டில் வரும். ஸோ இந்த டெயில் கிட்டும் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஃபேன்சி ஃபுட் ரெஸ்ட் ஒன்று பேக்குக்கும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ கேலிப்பர் எல்லாமே ப்ளூ லைட் ரெட்டில் பெயிண்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பிரம்போ ஆயில் கேனு பம்புக்காக நம்ம இந்த வீட்டுக்கு வந்து உள்ளே வரும். ஸோ அதை நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி வெளியே வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ப்ரோ, இதுதான் இந்த வண்டியில் ஒரு ஸ்பெக்கு. ஸோ கம்ப்ளீட் பாடி பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து காஸ்டிங் பண்ணது வந்து 16,000. ஸோ 16,000ல் கம்ப்ளீட் பாடி. ஸோ ஃப்ரேமு இன்ஜினு எல்லாமே பண்ணியாச்சு. மேட் பிளாக்ல ஃப்ரேமு இன்ஜின் எல்லாம் மேட் பிளாக், அலாய் எல்லாமே டோட்டல் குரோம் கோல்டு அலாய், கேண்டி மெரூனில் அலாய், பாடி ஃபுல்லாக கிளியர் கோட்டு எல்லாமே பண்ணி 16,000 நம்ம கஸ்டமருக்கு கோட் பண்ணிருக்கோம். ஓகே ப்ரோ, சீட்டும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இல்லை சீட்டும் கஸ்டமைஸ் தான் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டும் நான் வந்து ரெடி பண்ணிடுவோம். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி. ஸோ வேறு ஒயிட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம், ரெட்டு பண்ணிங்க ப்ளூ பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் ஓல்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம சீட்டு கூட கஸ்டமைஸ் பண்ணி தான் போடுவோம். அப்படியே தூக்கி அதை ஒரிஜினல்லாம் போட மாட்டாங்க. சரிங்க ப்ரோ, இது ஓவராலாக எவ்வளோ மாதம் ஆச்சு, எவ்வளோ பட்ஜெட்? இது நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 month ஆயிடுச்சு ப்ரோ. இது வண்டி இப்போ தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ நேற்று கூட நம்ம நட்சன்போல்ட்ஸில் ரீல்ஸ் ஒன்று போட்டேன். ஸோ நாளைக்கு இந்த வண்டி டெலிவரி கொடுப்போம். ஓகே, 1 monthல ரெடி பண்ணிடலாம் நம்ம. கண்டிப்பாக நம்ம டைம் கொடுத்தா பக்கா சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க ப்ரோ, இப்போ 60,000 ஓவரால் பட்ஜெட். ஸ்டார்டிங் அட்வான்ஸ் எவ்வளோ தர மாதிரி இருக்கும் ப்ரோ? 10,000 கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரோ. அது கஸ்டமருக்கு பொறுத்து 5,000 கொடுத்தாலும் ஓகே, 10,000 கொடுத்தாலும் ஓகே, இல்லை ஆஃப் பேமெண்ட் பண்ணாலும் ஓகே. ஓகே, அது பேமெண்ட்டே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க ப்ரோ, இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் ஒரு கேடிஎம் பைக் ஒன்று நினைச்சு. ஸோ அடுத்து என்னென்ன பண்ணுங்க? இன்னும் இருக்குது ப்ரோ, அது ஃபயர் ஆன வண்டி ஒன்று வந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ரெடி, வயரிங் கிட்டெல்லாம் புதுசு போட்டு அதுவும் ரெடி பண்ணணும். அதுக்கு டைம் கேட்டிருக்கோம். கிட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வரணும். வயரிங் கிட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரிங்க ப்ரோ. ஸோ அண்ட் இவங்க ஷாப்பில் வந்தீங்கன்னா YAMAHA R15 V2 V3 ARK இவரோட வண்டியை பார்க்கலாம். இதோட பயங்கரமாக இன்னும் ஃபுல்லாகவே ஆக்சரிஸ் போட்டு ரெடி பண்ணியிருப்பார். இந்த வண்டிக்கு 60,000 ரூபா ப்ரோ மொத்தம். ப்ரோ இந்த வண்டிக்கு 60,000. ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்தது. ஃபோர்க் ஆயில் சீலு, ஆயில், ஏர் ஃபில்ட்ரு, ஆம்புஷு, இந்த இதெல்லாம் போயிடுச்சு. நம்ம சஸ்பென்ஷன், மோனோஷாக் சஸ்பென்ஷன்லாம் போயிடுச்சு. V3யோட மோனோஷாக்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ மோனோஷாக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 2,900 சம்திங் எம்ஆர்பி அது. ஓகே ஓகே. ஸோ அதனால் வண்டி இன்ஜின் ஆயிலு, சர்வீஸு, ஃப்ரண்ட் ஃபோர்க் ஆயில் சீலு, பேரிங்கு, பேக் பேரிங்கு, ஃப்ரண்ட் பேரிங், செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே புதுசு இந்த வண்டியில். ஓகே ஓகே. அதனால தான் அந்த பட்ஜெட். ஸோ 60,000 ஆகியிருக்கு. 1 monthல ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ YAMAHA R15 V2 வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நட்சன்போல்ட் ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். V2 மட்டும் இல்லை, V3 V1 பண்ணியிருக்கோமா ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ பண்ணியிருக்கோம் ப்ரோ. V2ல வீடியோவே போட்டு, V1ல வீடியோவே போட்டுருக்கோம். ஸோ V1, V2, V3, V4. ஸோ YAMAHA R15 V சீரிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இவங்க ஷாப் பேஜோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் இவங்க ரெடி பண்ண மற்ற பைக்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்கள். ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னை பெரம்பூரில் இருக்குது ப்ரோ. சண்டே ஒர்க்கிங்கா ப்ரோ? சண்டே ஒர்க்கிங். ஸோ ஷாப்போட ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீடு இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஷாப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னும் லேர்ன் பண்ணுறேன்.